ட்ரிபிள் வணக்கம் நண்பர்களே. ஜிம் பேசிக்ஸ் லேர்ன் பண்றதுல 4:20. இன்னைக்கு இவனுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. நம்மள பார்த்தாலே 10 அடி அங்கிட்டு ஓடுறவன் இன்னைக்கு நம்மள சுத்து போட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான். ஒரு வழியா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அவன் எஸ்ஐ பிரஷ் பண்ணிட்டு சட்டையை கழட்டிட்டு கம்ஃபர்டபுளா சாக்ஸ் பண்ணின மாதிரி ஜிம்முக்கு கிளம்பி போறேன். பாதியிலே மறிச்சிட்டாங்க. சம்பவத்தை சொல்லுன்னு மாமா கேட்க லைன் கம்பியா இருந்திருக்கு அவர் சொல்ல ஆக மொத்தத்துல நீ ஜிம்முக்கு பட்டாதான் நினைச்சிட்டேன் நான். ஆனா மாமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆட்டுக்கு விட்டாரு ஒத்தையடி பாதையில நேரா உடல் சந்தான். வண்டியை விட்டு இறங்கினோடனே புட்டு கண்ணில் பட சரி இன்னைக்கு லெக் டேங்கிறனால எனர்ஜிக்கு ஒரு புட்டு வாங்கி சாப்பிட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். ஆனா போன இருக்க ஒர்க் அவுட் போட்டு தடுமாறின மாதிரி இல்லாம இந்த இருக்க லைட்டா ஒர்க் அவுட் போட்டுட்டு இன்ஸ்டால நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் ரிப்ளை பண்ணிட்டு ஜிம்ல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கேன். பஸ் நம்மள ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கு. உடுவனா ஓடி வந்து ஏறிட்டேன். காரணம் சீட்டு கிடைச்சான்னு கேட்காதீங்க, கம்பி தான் கிடைச்சிச்சு. வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்டா ரைஸும் கொஞ்சம் மீன் மேக்கரி சாப்பிட்டு குட்டி தூக்கத்த போறேன். கனவுல காடியை கடையில விட்டுட்டு மறந்துட்டியடா ஞாபகம் வர உடனே எந்திரிச்சு குளியில போட்டு கைகளுக்குலாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஃப்ரெண்டு காடி எடுத்துட்டு கடை கிளம்பிட்டேன். அங்க போய் பார்த்தா டயரை மட்டும் மாத்திட்டு நம்ம காடியை ஓரம் கட்டிட்டாரு. என்னன்னு கேட்டா ஒரே வார்த்தை நாளைக்கு எடுத்துலான்ட்டாரு. ஓகேன்ட்டு அங்க இருந்து வரும்போது தான் பாக்குறேன் சம்மர் சீசன்ல மட்டும் ஓபன் பண்றேன். நம்ம ஜூஸ் கடை ஓபன் ஆயிருக்கு. ரைட் சூட்டை கொஞ்சம் குறைக்கலான்னு 1க்கு 2 ஃப்ரூட் மிக்சர் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து இன்னைக்கு எடிட்டிங் முடிச்சிட்டேன். அப்படியே அட்டிக்கு போய் ஊர் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சு உலக பாலிடிக்ஸ் வரைக்கும் பேசிட்டு வீட்டுக்கு வந்து நைட் டின்னர் முடிச்சுட்டு 12 மணிக்கே படுத்துட்டேன். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பை.